ஏ ரஞ்சித் சினிமா இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டாங்கனாக்கா செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. மலையாளத்துக்காரங்க கூட இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு செய்வாங்க சொல்லிட்டு இந்த படத்தில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மூவி வந்துச்சு, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எந்த மாதிரி மூவியோட ஃபீல் கொடுத்துச்சு, அதாவது எதோட எக்ஸ்பிரஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு எரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை த பை மூவி ஸ்டோரி வந்தாக்கா ஹீரோ வந்துட்டு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதில் ஒரு சேனலில் ஃப்ராங்காக பண்ணி நிற்கிறாரு. அங்கே ஹீரோனுக்கு கூட ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ராங்கில் வந்துட்டு ஒரு வில்லனுக்கு இவருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷ் ஆகுது. அந்த கிளாஷ்னால் நடக்கிறது தான் மொத்தமே படமே. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஆச்சு ஹீரோக்கு, ஹீரோ வந்து நினச்ச மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் ஆனாரா, அவர் டைரக்டராக பண்ண போகிற ஸ்டோரியே அவர் ரியல் லைஃப்பில் நடக்குது. இது என்ன மாதிரி ஒரு கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும், இது எப்படி அவர் சால்வ் பண்ணி எடுத்தார், லாஸ்ட்டில் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாரா, ஹீரோனே லவ் சக்ஸஸ் ஆச்சா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஸ்க்ரீன் பிளே வைஸ் செம்மையாக காட்டியிருக்காங்க. ஒன் டைம் மலையாளம், பட் நம்மளுக்கு தமிழில் தெலுங்கு எல்லாத்துலேயும் அவைலபிளாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், டீசென்ட் வாட்ச் தான். எனக்கு எந்த படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா, விண்ணை தாண்டி வரவேல கூட அவர் கூட டைரக்டர் ஆகும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அவரோட சொந்த கதையை எடுத்து படமாக எடுக்கிறாருல, அதே இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.